ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் டொமேட்டோ கச்சப் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டிலே நம்ம அழகாக செஞ்சு கொடுக்கலாம். கடையில் வாங்குறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு. இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னா, குக்கரில் நான் 3 தக்காளி எடுத்து போட்டிருக்கேன். அது கூட பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிடுங்க. இறக்கிட்டு அதில் உள்ள பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா குறப்பாக அரைச்சிடுங்க. இங்கே நான் அடுப்பை வச்சு கடாயை வச்சுருக்கேன். கடாயில் இப்போ அரைச்சிட்டு வந்ததை ஊற்றிட்டு காஷ்மீர் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது கூடயே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக அப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா கொதித்து நல்லா சுண்டி வரணும். இந்த அளவுக்கு நல்லா சுண்டி வந்த உடனே ஒரு கிண்ணத்தில் நம்ம ஊற்றினோம்னா அந்த அளவுக்கு தண்ணி மதி ஓடாமல் கெட்டியாக வரும் பாருங்கள். அந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இறக்கிட்டு அதை நல்லா வடிகட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நான் வடிகட்டிட்டு அதில் உள்ள சக்கையெல்லாம் எடுத்து வீசிட்டேன். அவ்வளோதான். எடுத்து இனி சர்வ் பண்ண வேண்டியதான். சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக என் வீடியோ பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.